guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் டோல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस, சொல்லவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வினாடிக்கு தேவையில்ல டைரக்டா இன்னைக்கான எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோவை தேடி பயங்கரமா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஹெவன் மெண்டிங் செக்டர் சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம ரீனா மத்தவங்க எல்லாரும் நம்ம டயானியன் அகாடமிக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு என்ன எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே டியானியன் அகாடமிக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஹெவன் மெண்டிங் செக்டர் சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோசி அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ரோசி அந்த இடத்துக்குள்ள ஹெவன் மெண்டிங் செக்டர் சேர்ந்தவங்க வந்திருக்கிறதுனால வரவேற்கிறதுக்காக அவங்களோட வயலன்ஸை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள தான் ரீனாவும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரோசியும் வயலன் வாசிக்கிட்டே அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லிட்டில் சிஸ்டர், உங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கே அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பெண் நீங்க. உங்களை ஒரு பையன் காப்பாற்றன்னு தான் கேள்விப்பட்டேன். அவனோட பேர் ஹுவாங் தான். 4000 மைல்கள் உங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாமே, அதுவும் அவ்வளோ பெரிய வார் கிளானு கிட்ட இருந்து, அவ்வளோ பெரிய வீரன் எப்படி உங்களோட கிளானுக்கு துரோகத்தை செஞ்சான், இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள அவங்க அமைதியாவே இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே பிரமிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள கேட்ட கேள்வி யாராலுமே எதிர்பார்க்காத முடியாத கேள்வி. அதனாலதான் எல்லாருமே ஷாக் ஆகி போயிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன சிஸ்டர் ரொம்ப அமைதியாவே இருக்கீங்க, அந்த பையன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திருக்கானா, எதுக்காக உங்க கிளானை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னொருத்தன அந்த பையன் வந்ததுக்கான காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க செட்ல இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்கை எடுக்கணுன்றதுக்காகவே எங்களோட ஆன்செஸ்டர் ஏமாத்தி இதெல்லாம் எடுத்தான். அது மட்டும் இல்லாம ரீனாவை பாதுகாத்து கூப்பிட்டு வந்ததுக்கான காரணமும் இது மட்டும்தான். ரீனாவும் அந்த இடத்துல பதிலே சொல்லாம அவங்ககிட்ட எழுந்திரிச்சு நான் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களை கிளானோட ஒரு முக்கியமான பொண்ணு, அவளை காப்பாத்தினா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் அவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஆன்செஸ்டர் ஒரு ஆர்டரோட தான் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இமார்டல் ரூயின்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். சரி நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சரக்கு அடிச்சுட்டு அவனோட கிளானை சேர்ந்து அவனுங்க கிட்டலாம் திரும்பிட்டு, நீங்க இந்த இடத்துல அமைதியா இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதீங்க, நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க பொறுமையா. இடத்துக்குள்ள இருக்கிறது நல்லதுதான், பட் ஏதாவது தவறான விஷயங்களை பண்ணி தொலைச்சிட போறீங்க, கிளானுக்கு தப்பு செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனுங்கள சரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்னொருத்தன் இந்த இடத்துல கொஞ்சம் கோவமா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரதர் யூ கிட்ட டெஸ்டினி ஆஃப் ஸ்டோன் இருக்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துறாரு, நீங்களும் அதை ஜெயிச்சிங்களா, எதுக்கு உங்களை இந்த அளவுக்கு மட்டமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். எங்க கிளானுக்கு ஒரு முக்கியமான ஆளு, நானும் ஒரு அரசு பதிவை சேர்ந்தவன் தான், எனக்கு அந்த விஷயத்த கண்டுக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதை கண்டுக்கலனாலும் ராயல் ஃபேமிலியாவே எப்பவும் இருக்க போறது இல்ல. அவர்கிட்ட அந்த டெஸ்டினி ஆஃப் ஸ்டோன் இருக்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு கிளான்ல, அதனால தான் அவரை பத்தி நிறைய பேசுறாங்க. எல்லாம் அந்த இடத்துல கண்டுக்கிற மாதிரி தெரியல. சரக்கு அடிச்சுட்டு அந்த ஹுவாங்க தேடணும், அவனை அந்த இடத்துல ஏதாவது பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டருக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஸ்ட்ராங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு மற்றதுல எதை ஒன்றும் இன்ட்ரெஸ்டும் இல்லை, நான் அவனை கொல்றதுல தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொருத்தன நான் ஹுவாங்க பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டிருக்கான். அவனால அதான வெனரபிள் ரிலீம்ல இருந்துகிட்டு ட்ரூ காட் ரிலீம் சேர்ந்தவங்களை கொல்ல முடியும், இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துக்குள்ள அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்பவே சின்ன பையனா இருக்கான். அது மட்டும் இல்லாம 2 ரிலீமை சேர்ந்தவங்கள அவன் கொண்டுகிட்டு இருக்கான். என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் சரக்கு அடிச்சுட்டு திரும்பவும் அவனா ஒத்தனாலலாம் முடியாது, அவனுக்கு பின்னாடி ஏதாவது ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ட்ரெஷர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இல்லைனா எப்படி அவனால கொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. சைட்ல இருக்கணும் இன்னொருத்தனும், நீங்களும் ராயல் ஃபேமிலி தானே, உங்ககிட்ட எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ராயல் ஃபேமிலி தான், பட் இருந்தாலும் அன்வான்டான ஃபைட்ல ஈடுபடுறதுல நான் ஹுவாங்க கூட மட்டும் தான் ஃபைட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க கிளான் அவமானப்படுத்துறது ஹுவாங் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எங்களோட மலைப்பகுதிக்கு சைட்ல இருக்க ஒருத்தன் உங்க சிக்ட பத்தி அசிங்கமா பேசணும் தான் நான் கேள்விப்பட்டேன், இங்கே அதை கண்டுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற, அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த சைட்ல தான் இருக்கான், ரொம்ப தூரத்துல இருக்கும், சுத்தமா உடஞ்சு போன மலையா தான் இருக்கும் அந்த இடமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துல விசில் அடிச்சு அவனோட அந்த குதிரை மாதிரியான ஒரு வாகனத்தை அந்த இடத்துல வர வைக்கிறான். ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்ல, அதனாலதான் நடந்து போக மாட்டாரு, பறந்து போக மாட்டாரு. இவனுக்கு இந்த இடத்துக்குள்ள டெஸ்டினி ஆஃப் ஸ்டோன் அடைஞ்சு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, பட் வெளியே காமிச்சிக்கிறது இல்ல. குதிரை மலை ஏறி உட்காந்துக்கிட்டு நக்கலா சைட்ல ஒரு ட்ரிங்க் வச்சதுனால அதை எடுத்து வச்சுட்டு, இந்த ட்ரிங்க் சூடாறதுக்குள்ள நான் இந்த இடத்துக்கு வந்துருவேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல, எல்லாருமே இந்த இடத்துல குடிச்சுக்கிட்டு இருங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குதிரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் ஹீரோவை நோக்கி. நம்ம ஹீரோவை தான் எதிர்க்க போறோன்றது அவனுக்கு தெரியல. இன்னொருத்தன் அந்த இடத்துல உசுப்பேத்தி விட்டதுனால அவனும் எந்திரிச்சு நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹெவன் மெண்டிங் செக்டரோட 6 முக்கியமான ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்களா, அதுல இவனும் ஒருத்தன் தான். ரோசி இதுங்கெல்லாம் செட் ஆகாதரா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் நக்கலாவே பார்த்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட டோஜோ கிட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ
சீட்ல எப்பவும் போல படுத்துக்கிட்டு இருக்க யாராமா திரும்ப திரும்ப என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான். கவர்மெண்டிங் செக்டர் சேர்ந்தவங்கள ரோசியும் தான்டா அந்த இடத்துல ஹீரோவுக்கு தெரியல. அந்த இடத்துக்கு அவனும் எழுந்திருச்சு அந்த இடத்துல கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்க. சைட்ல இருந்து ஒரு பெரிய டார்க்கான எனர்ஜி தெரிய ஆரம்பிக்கும். மலையை சேர்ந்த நான் இங்க தான் என்னோட ஹெவன்மெண்டிங் செக்டர் தப்பா பேசினதா, நீங்க வெளியே வரனா நான் என்னோட காலை வச்சு மிதிச்சு இந்த இடத்த அழிச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அகாடமியை சேர்ந்தவங்க அந்த ஹெவன்மெண்டிங் செக்டர் சேர்ந்த மற்ற அழகைங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அந்த இன்னொருத்தரும் குதிரையில வந்து இறங்கிடுறான் அந்த இடத்துக்குள்ள. எல்லாம் வந்து பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பாரா, ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஷாக்ல தான் இருக்காங்க. இவனே தான் அது, இந்த பையனே தான் அது, இவன் தான் இந்த செக்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் கேள்விப்பட்டேன். பையனை சாதாரணமாலாம் எதை போட்டது இல்லை, இவன் இது வரைக்கும் நடந்த ஃபைட்ல ஒரு வாட்டி கூட தோத்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை வயசான கிழவனா கூட இருக்கலாம், அவனோட உருவத்தை மாத்திட்டு கூட இந்த ஏஜ்ல இருக்கிற மாதிரி அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கலாம். இவ்வளவு எங்க ஏஜ்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அலவாசியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட ஹெவன்மெண்டிங்கை பத்தி தப்பா பேச அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி பார்த்து பேச வார்த்தை, என்னோட இந்த செக்டோட பேர் சுப்ரீம் டோஜோ அகாடமி, இந்த இடத்துக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்றியா, இந்த மலையை மலை தான் சொல்ல முடியும், சுப்ரீம் டோஜோ செக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான கேவலமான பேரை வச்சு இருக்குவே உங்களுக்கு கவர்மெண்டிங் செக்டர்ஸ் அந்த எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்க ஆட்களை நீ தான் அட்டாக் பண்ணி அப்படின்னு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. என்னப்பா தம்பி ரிவெஞ்சுக்காக வந்திருக்கேன், நான் சரிவா சீக்கிரமா வந்து என்ன கூட ஃபைட் பண்ணு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டு நீ என்ன கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா, நான் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே வரலா சேவல உன்னோட தலையை துண்டாக்கிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துக்குள்ள இவரை நக்கரா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஃபார்மேஷனை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கவலைப்பட தேவையில்ல, இந்த இடத்துல இவனை கொண்டுட்டு நம்மளோட பவர்ஸை நம்மளோட சீனியர்ஸுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த சட்டுன்னு முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு அவனோட பவர்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹை லெவல் பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால கீழே இருக்கணும்னு என்னோட மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா அவர் ஒரு பெரிய திட்டத்தோட தான் செயல்பட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரே அட்டாக்ல கொல்றது தான் அவரோட பிளானா இருக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். இவனுங்க வந்தா இவங்களா கூட 4 அல்லகைங்க வரானுங்க, இவங்களோட பேச்சே என்னால தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து போயிட்டு அவரோட தண்டை ஸ்பியரை கையில வச்சுட்டு சண்டைக்கு தயாரான நின்னுக்கிட்டு இருக்கேன். எங்க கிட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல ஒரு ஸ்பியரை வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்க. 2 பேருமே ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவனும் அந்த இடத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள 2 பேருமே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பியரை யூஸ் பண்ணிக்கிட்டு. என்னடா தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவன் அப்படியே அந்த இடத்துல வந்து விசிறி அடிக்க வாங்கின கோவத்துல ஹெவன்மெண்டிங் சீக்ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட அந்த செக்டை சேர்ந்த ஒரு டிராகனை வெளியே எடுத்து வர ஆரம்பிக்கிறான். அது ஸ்னேக் அண்ட் டிராகன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ரியல் டிராகனா இல்ல, அந்த பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அவனை போய் கொல்லு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனும் ஆர்டர் ஆயிட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து அது மின்னல் வேகத்துல ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அசால்ட்டா அவரோட பேண்டன்ட் யூஸ் பண்ணி மொத்தமா சமாளிச்சிடுறாரு. அந்த இடத்துக்குள்ள இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிரானுங்க. மேஜிக் இம்யூனிட்டி பவரா நீ ஹியூவாங்க அப்படின்னு மாதிரி அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நீ கரெக்டா சொல்லிட்டு எப்படிப்பா தம்பி, மேஜிக் இம்யூனிட்டி பவர் தான், ஹியூவாங்கும் நான் தான், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். இடத்துக்குள்ள இதை கேட்டவனே பயங்கர கடுப்புல அவனோட மொத்த பவர்ஸையும் தேட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை கிரியேட் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அட்டாக்ல அந்த இடமே பயங்கரமா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் செக்டர் சேர்ந்தவங்க நிறைய ட்ரெஷர்ஸை கொடுத்துருப்பாங்க போலயே. இன்னைக்கு உன்னோட நாள் சரியில்லடா தம்பி, அன்லக்கி டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு ஒரே அடி தான் அந்த இடத்துக்குள்ள. வேகத்துக்கு மின்னல் வேகத்துல வந்து ஹீரோவா அந்த இடத்துல ஸ்பியரை பிடிச்சிடறான். அப்படியே ஹீரோ அந்த இடத்துல மாசா போஸ் புத்து நின்னுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து இறந்து அவனும் கீழே விழுந்துடுறான். ஆறு முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஆள் செத்தே போயிட்டான். இப்ப இந்த இடத்துக்குள்ள ரோஸ் இன்னமும் வயலின் வாசிக்கிட்டு இருக்கு. அந்த கப்பு எனர்ஜிஸ் எல்லாமே ட்ரைன் ஆகி அப்படியே அந்த இடத்துக்குள்ள கீழே விழுக ஆரம்பிக்குது. அவன் இருந்தனால இந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த கப்பு உடஞ்சதவனே ரோஸ் இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. யாருக்கு தெரியுமோ இல்லையோ ரோசி போகும்போதே கணிச்சிட்டாங்க கண்டிப்பா இதெல்லாம் எங்கேருந்து உயிரோட வரப்போகுதுன்ட்டு. அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள திரும்பவும் ரோசி பயங்கரமா சிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோடு எப்படின்னு சொன்னதை மறக்காம சொல்லுங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன்ல ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. சரி ஓகே கைஸ், போல விளையாண்டு பேசிக்கிட்டு என்ன அர்த்தம் நினைக்குது அவ்வளோ. இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.